வணக்கம். வீடு புகுந்து தற்பொழுது ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறதா? இரண்டாவது நாள் நேற்று பதவியேற்ற பிறகு முதல் கையெழுத்து விவசாயிகளுக்கு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் மறைமுகமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். உளவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஒன்றிணைந்து தற்பொழுது வடமாநிலங்களில் வெற்றி பெற்றதை போல் தென் மாநிலங்களிலும் வெற்றியடைய வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தையும் உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற இரகசிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அமைச்சரவை மாற்றத்தையும் ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக மாற்றப் போகிறார் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கிறார். சில எம்பிக்களின் மகன்கள் புதிதாக அமைச்சராக பதவியேற்கப் போகிறார்கள் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே டிஆர் பாலு அவர்களது மகன் டிஆர் ராஜா அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் அமைச்சராக. இந்த முறை எந்த எம்பியின் மகன் பதவியேற்கப் போகிறார் என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். ஆனால் துணை முதல்வர் பதவியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கப் போகிறார் என்ற தகவல் உறுதியாகிவிட்டது. அமைச்சரவை மாற்றத்தில் முதல் கையெழுத்து தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்கப் போகிறார் என்ற செய்தி தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் தமிழக மக்கள் அனைவரும் திமுகவை எதிர்க்கிறார்கள். திமுகவிற்கு எதிராக விமர்சனமும் முன்வைக்கிறார்கள். ஆனால் தேர்தல் என்று வந்துட்டால் போதும் எதற்காக திமுகவினருக்கு ஓட்டுக்களை செலுத்துகிறார்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. இந்த முறை 40 தொகுதிகளில் திமுக எப்படி வெற்றி அடைந்தது? கடந்த 3 ஆண்டுகளை நாம் பார்க்கும் பொழுது கொலை, கொள்ளை மற்றும் போதைப்பொருள் கடத்தல், சிறுமிகள் பலாத்காரம் போன்றவை அதிக அளவு தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்யவில்லை. அதாவது சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் முழுமையாக செய்ய தவறியதன் காரணமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டிருந்தன. ஆனால் இவை அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு திமுகவிற்கு மீண்டும் ஓட்டுக்களை செலுத்தக்கூடிய மக்கள் தமிழகத்தில் இருக்கும் வரை நிச்சயமாக தமிழகம் மாற்றத்தை ஏற்படாது என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். நாம் தமிழர் எத்தனை ஆண்டுகளாக தனித்து களத்தில் இறங்கினாலும் ஒரு இடத்தில் கூட வெற்றியடைய முடியவில்லை. பாஜகவும் அதே நிலைமைதான். ஏன் இந்த முறை அதிமுகவிற்கும் அதே நிலைமை ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 ஆண்டுகள் முதல்வராக இருந்தாலும் மிக சிறப்பான மக்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் அணிவிக்காமல், அதுவும் கொரோனா காலத்தில் மக்கள் எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகாமல் இருந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான காரணமாகவே இருந்தார். ஆனால் ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.